Hi friends, welcome back to Watch Now. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டான சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், பட் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். போன்ஸ் உள்ள சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை 1/2 an hourக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம இன்னைக்கு சிக்கன் சுக்காக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மல்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி 6, பூண்டு 6, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை. நம்ம இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். இதையும் நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம இப்போ ரெட் சில்லி ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பூண்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஃபைன் பவுடராக கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பேஸ்ட் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நம்ம பேனை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutesக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் சிக்கனோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 minutes நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சிக்கன் ஹாஃப் குக் ஆகணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இடையில ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போது மசாலாலாம் நல்லா சிக்கனில் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ நம்ம திரும்ப பேனை க்ளோஸ் பண்ணி 5 to 10 minutes நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலாலாம் ட்ரை ஆகிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போது கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் சுக்கா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.